தண்டையார்பேட்டை 1 பணிமனையில் 34 வருஷம் பணியாற்றியிருக்கிறேன். நான் 2015 ஓய்வு பெற்றேன். இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 90,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவருடைய பிரச்சனை ஏராளமாக இருக்குது. அவருடைய பிரச்சனை ஒன்று டிஏ இருக்குது, அது முழுமையாக தரலை. ரெண்டாவது ஒப்பந்த பலனை அதை பென்ஷனோட இணைச்சி கொடுக்கணும், அடிப்படை பென்ஷனை உயர்த்தணும். இவங்க 2010ஆம் ஆண்டு மட்டுமே அந்த பலன் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 13, 16, 19 தொடர்ச்சியாக வந்த ஒப்பந்தங்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு அந்த ஒப்பந்த உயர்வு என்பது இணைக்கப்படவில்லை. மூன்றாவதாக அவங்களுக்கு மெடிக்கல் கார்டு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை. வயதான காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க முடியாது. காரணம்னா அவங்களுக்கு அரசு காப்பீடு இல்லை. எல்லாருக்கும் அரசு காப்பீடு இருக்கும்பொழுது போக்குவரத்து தொழிலாளிக்கு அரசு காப்பீடு மறுக்கப்பட்டுள்ளதுனால அவங்க பல பேர் அந்த வேதனையிலையும் ஒரு பொருளாதார சுமையிலையும் அழுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவதாக இன்றைக்கி பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, 4 மாதம் ஆயிடுச்சு. ஒப்பந்தத்திற்கான அரியர்ஸ் ஒப்பந்தத்தோடு சேர்த்து கொடுக்கணும். ஒப்பந்தம் இன்றைக்கி அமலாகுதுன்னா அடுத்த மாதம் அரியர்ஸ் தரணும். ஆனால் இன்றைக்கி 4 மாதம் ஆகி கூட அவங்களுக்கான அரியர்ஸை தரலை. அதே மாதிரி டிஏ பாக்கி அவங்களுக்கு 1 வருடம், ஆமாம் 1 வருடம் 12 மாதம் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிலுவை பாக்கி இருக்குது. இப்போ ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இன்னும் இப்போ 221% சிஐடியு போராடியதுனால, ரேவா போராடியதுனால இப்போ 221% வரைக்கும் நம்ம போராட்ட முயற்சியால் வாங்கியிருக்கிறோம். அவங்க 2016க்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு 5% தான் என்று அவங்க 142 ஜிஓவின் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணதை நம்ம உடச்சிருக்கிறோம். இப்போ அது 42% கிடைக்குது. அது 55% கிடைக்கணும். எங்களுக்கு அதுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு 248% இப்போ ஏறி இருக்கிற டிஏவை பார்த்தா இன்னும் கூடுதலான டிஏ தான் அவங்க கொடுக்கணும். இப்போ இது முழுமையாக தரலை. இதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதை நிறைவேற்றணுன்ட்டு சொல்கிறோம். அதே நேரத்தில் வாரிசுக்கு வேலை கிடைக்கல. வாரிசுகளுடைய ஆமாம் இறந்து போன தொழிலாளி தான் நம்ம வாரிசுன்னு சொல்கிறோம். நம்மளுக்கெல்லாம் யாரும் நம்ம பையனுக்கு வேலை கொடுக்க மாட்டான். பணியில் இறந்து போன தொழிலாளிக்கு அவருடைய வாரிசுகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவருடைய மனைவியாக இருந்தாலும், இல்லை பெண்களாக இருந்தால் ஆண்களுக்காக இருந்தாலும் அவர்களுடைய படிப்பிற்கேற்ப அந்த வேலையை தரணும். இப்போ பிஇ படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க, பாலிடெக்னிக் படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க, எஸ்எல்சி வரைக்கும் படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்போ டிகிரி படித்தவங்க, பிஇ படித்தவங்களாம் இப்போ எங்கே வேலை கொடுக்க போகிறீங்க? நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. 24,000 வேக்கன்சிஸ் இருக்குதுன்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. தேவையான அளவுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் இல்லை, தேவையான அளவுக்கு டெக்னிக்கல் ஒர்க்கர் இல்லை, வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. பல வண்டிகள் ஷெட்டில் நிறுத்தப்படுது. முழுமையாக பேருந்துகள் இயக்கப்படலை என்பது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. அப்போ அந்த வாரிசுகளினுடைய அந்த குடும்பத்தினுடைய பசங்க என்ன, அவர்களுடைய பிள்ளைகள் என்ன படித்திருந்தாலும் அவர்களுக்கு வாரிசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இந்த போராட்டத்தில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். அடுத்தது தனியார் மயம். இன்றைக்கி பஸ் என்பது ஒரு 5 பணிமனைகளில் புகுத்தப்பட்டிருக்கு. வியாசர்பாடியிலேருந்து பெரும்பாக்கத்துலேருந்து 5 பணிமனை, இன்னும் 2-3 பணிமனைகளில் வரப்போகுது. 11 டிப்போங்களில் வரப்போகுது. அது வரவேற்கிறத பற்றி முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, போக்குவரத்து அமைச்சர் என்ன சொன்னார்னா, அது பசுமை, அது டீசல் பெட்ரோலால் புகை ஏற்பட்டு நம்மளுடைய இது பாதிக்கப்படுது. அப்போது இந்த பசுமை பாதுகாப்புக்காகத்தான் பேட்ரி பஸ்ஸை நாங்கள் விடுறோன்ட்டு ஆரம்பத்தில் சொன்னார். ஆனால் பேட்ரி பஸ்ஸினுடைய தொழிலாளியை பார்த்தா அவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்கிறாங்க. சமூக நீதின்றதே இங்கே அழிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். சமூக நீதி இருக்குதா? இப்போ வியாசர்பாடி டிப்போவில் வண்டி ஓடுது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு, ஸ்விட்சு, அதுக்கு பேர் எல்லாமே ஸ்விட்சாகவே இருக்கும். அப்போ அந்த பேருந்தில் பணியாற்றக்கூடிய அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கழக தொழிலாளியா, கான்ட்ராக்ட் தொழிலாளியா? கான்ட்ராக்ட் தொழிலாளி. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு வெறும் 800 ரூபாய் தான் சம்பளம். கழக தொழிலாளியாக இருந்தால் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் கிடைக்கும். அவருக்கு
எல்லாமே போடணும், டிஏ போடணும், ஹெச்ஆர்ஏ போடணும், சிசிஏ போடணும். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை போட்டு ஏமாற்றுகிறது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க மறுக்குது. இது அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டமானு நாங்கள் கேட்குறோம். அரசியல் சட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம்னு கொடுத்துருக்கீங்க, அதுதான் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து போக்குவரத்து கழகத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், அதே வேலையை செய்யக்கூடிய கழக தொழிலாளிக்கு ஒரு சம்பளம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கழக தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு கொடுத்துரு. டிரைவர் அதே மாதிரி நீங்கள் கழக தொழிலாளியாக கொண்டு வாங்க, கண்டக்டரை கழக தொழிலாளியாக கொண்டு வாங்க. அப்போ தானே இன்றைக்கி வந்து கலைஞர் இவர் பேசுகிறாரு, ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, நம்ம போக்குவரத்து அமைச்சர் பேசுகிறாரு. தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாகவும் நெம்புகோலாகவும் இருந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை அழிக்க பார்க்குறாங்கன்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. கான்ட்ராக்ட் என்பது தனியார்மய நுழைவு. தனியார்மய நுழைவு என்பது பொதுத்துறை ஊழியர்களின் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பொதுத்துறையை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் அது பலனளிக்காது. எனவே முதல்ல இந்த பஸ்ஸை கழக தொழிலாளியாக மாற்றணும், தனியார் மயத்துக்கு வந்து முடிவு கட்டணும், பொதுத்துறையை பாதுகாக்கணும். மாநில அரசு எல்லா பேருந்துகளையும் ஏற்று நடத்தணும். பென்ஷனை கூட மாநில அரசு தான் ஏற்று நடத்தணும். அது எதுக்கு ட்ரஸ்ட்டுன்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க? ஆரம்பத்திலேயே சிஐடி ட்ரஸ்ட்டை எதிர்த்துது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ட்ரஸ்ட்டில் பணம் இல்லை. அந்த ட்ரஸ்ட் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொழிலாளியினுடைய பணம் 20,000 ரூபாவை கையில் வச்சுன்னு இருக்காங்க. அங்கே சேரக்கூடிய ப்ராவிடன்ட் ஃபண்டு பணத்தை எடுத்து டீசல் வாங்குறாங்க, டயர் வாங்குறாங்க. அப்போ தொழிலாளிக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டு கொடுக்க முடியல, கிராஜுவிட்டி கொடுக்க முடியல. இப்போ 15 மாதமாக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு அவனுக்கு சேர வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்டு கிராஜுவிட்டி தரலன்னா அது எவ்வளோ பெரிய அநியாயம். இது சமூக நீதியா? இது சமூக நீதி என்பது தொழிலாளர்களுக்கு இல்லையா? அவங்க சம்பளத்தில் வாழ்க்கை நிலைமையில் இல்லையா? அதற்கான உத்தரவாதத்தை இந்த தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். எனவே தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த காத்திருப்பு போராட்டத்துக்கு தீர்வு அரசாங்கத்தின் கையில் இருக்குது. அரசாங்கம் வந்து இந்த காத்திருப்பு போராட்டம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஒன்றும் சொல்லலை, 2வது நாள் எல்லாரையும் வந்து எஸ்மாவில் கைது செய்கிற மாதிரி பார்க்குற இடத்துலலாம் கைது செஞ்சு வேனில் ஏற்றி அவங்களுக்கு சாப்பாடு கூட போடாமல் அலக்கழிச்சாங்க என்பது தான் யதார்த்த உண்மை. அதை முறியடித்து தான் இன்றைக்கு சிஐடியினுடைய ரேவாவினுடைய போராட்டம் ஒரு பலம் வாய்ந்த போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் 24 மையத்தில் நடக்குது. இன்றைக்கி சென்னையில் ஐநாவரத்துலேயும் வடபழனிலையும் நடக்குது. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் உரிமையை சலுகையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அரசாங்கத்தை எதிர்த்து நிற்போம். அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். இந்த கூலி தொழிலாளியுடைய வாழ்க்கையை, இந்த ஏழை தொழிலாளியுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து நாசமாக்காதீங்க. சிஐடி சங்கத்தின் தலைவர்களோடு அழைத்து பேசி கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதுதான் ரேவாவுடைய முடிவு, சிஐடியுடைய முடிவு. பல வடிவங்களில் வரும். நேற்று அரை நிர்வாண போராட்டம் நடந்தது, அதுக்கு முன்னால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்தது. இது சாதாரண வடிவம் தான். இது உக்கிரமான வடிவத்தை கூட எடுக்கும். உக்கிரமான வடிவத்தை எடுக்காதா? அது நம்ம கையில் இல்லை. சாம்சங் தொழிலாளியுடைய போராட்டத்தை பார்த்தாங்கல்ல. ஆனால் கார்ப்பரேஷன் தொழிலாளியை கடுமையாக ஒடுக்கியது தமிழக அரசு. அந்த மாதிரி போக்குவரத்து தொழிலாளியை ஒடுக்கிவிட முடியாது. பல கட்ட போராட்டங்களும் பல ஸ்தாபனங்களும் இணைந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இது பல வடிவங்களை எடுக்கும். வேலை நிறுத்தம் வரைக்கும் போவோம். ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சந்தோஷமா? இதை தான் நாங்கள் கேட்குறோம். வண்டி ஓட்டாமல் நிறுத்திட்டா பரவாயில்லையா உங்களுக்கு? வண்டி ஓடாது என்ற கட்டத்தை சிஐடியும் ரேவாவும் உருவாக்கும். அது வரைக்கும் நீங்கள் காத்துன்னு இருக்க வேணாம். முதலமைச்சர் இங்கிலாந்துக்கு போயிருந்தார், அங்கே போய் ஜெர்மனிக்கு போயிருந்தார், மார்க்ஸ் சிலைக்கு முன்னால் போய் பூங்கொத்துக்களை வச்சார். எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படும் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்குது. எதற்காக? அதான் நாங்கள் கேட்குறோம். உடனடியாக சிஐடியும் ரேவாவுடன் பேசி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். எங்களது போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.